தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, கல்வியாண்டு 2026-2027 நம் பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களை நம் பள்ளி யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் எவ்வாறு சேர்ப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடுமிடத்தில் யூடேஸ் ப்ளஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது udaysplus.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதள முகவரியில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் யூடேஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மாடூல் அப்படின்னு இரண்டாவதாக இருக்கும். அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இங்கு யூசர் ஐடி அப்படின்பது நம் பள்ளிக்குடைய 11 இலக்க யூடேஸ் எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கு யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்துக்கு என்ன பாஸ்வேர்டு பதிவு செஞ்சோமோ அதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா இதை மூன்றுமே பதிவு செஞ்சதுக்கப்புறம் லாகின் கொடுங்க. இதில் முதலாவதாக கரண்ட் அகாடமிக் இயர் 2026-2027 அப்படின்னு இருக்கும். அதை தேர்ந்தெடுங்க. இப்போ க்ளோஸ் அப்படின்னு காமிக்கும், அதை அழுத்துங்க. மறுபடியும் க்ளோஸ் அப்படின்றத காமிக்கும், அதை அழுத்துங்க. இப்போ கீழே வாங்க. இதில் கிளாஸ் கிரேட் 1 அப்படின்னு காட்டப்படும். இதில் பாய்ஸ், கேர்ள்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு 0 அப்படின்னு காட்டப்படும். இப்போ இந்த கிளாஸ் 1ல் மாணவர்களை எவ்வாறு சேர்ப்பது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் ஒரு அம்புக்குறி இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய முதல் வகுப்பில் இருக்கக்கூடிய பிரிவுகள் உங்களுக்கு காட்டப்படும். இதில் எந்த பிரிவில் மாணவர்களை நீங்கள் சேர்க்கணுமோ அந்த பிரிவுக்கு நேராக இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் செக் ஆதார் நம்பர் அவைலபிலிட்டி அப்படின்னு இருக்கும். இங்கே மேலே ஒரு சின்ன கட்டம் இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. பின்பு அந்த மாணவருடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல பதிவு செய்துட்டு கோ அப்படின்றத அழுத்துங்க. இந்த ஆதார் நம்பர் இஸ் நாட் மேப்டு டு எனி ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குது. இப்படி வந்துச்சுன்னா தான் அந்த மாணவர் வேறு எங்கேயும் இந்த ஆதார் நம்பரை பயன்படுத்தலை அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் அந்த மாணவர்களை நம் பள்ளியில் அந்த மாணவர்களை சேர்க்க முடியும். இப்போ ஓகே கொடுங்க. அடுத்து முதலாவதாக ஜென்ரல் ப்ரொஃபைல் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்ட் ஸ்கூல் அட்மிஷன் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த மாணவருடைய பெயரை நம்முடைய ஸ்கூல் ரெக்கார்டில் இருக்கிறது போல், அதாவது ஆதார் கார்டில் எவ்வாறு அந்த மாணவருடைய பெயர் இருக்கோ அதே போல் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் இன்சியல் போடும் பொழுது புள்ளி வச்சு இன்சியல் போடக்கூடாது, புள்ளி வைக்கக்கூடாது. இப்போ பேருக்கு முன்னாடி இன்சியலோ இல்லை பேருக்கு பின்னாடி இன்சியலோ நீங்கள் போடலாம். ஆனால் ஆதார் கார்டில் இன்சியல் எப்படி இருக்குது அதை கவனமாக பார்த்து அந்த மாணவருடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஜெண்டர் ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்ட் ஸ்கூல் அட்மிஷன் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த மாணவருடைய ஜெண்டரை தேர்வு செய்யணும். அதுக்கடுத்தது டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்ட் ஸ்கூல் அட்மிஷன் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது. இப்போ ஏஜ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா இப்போ ஒரு மாணவர் எந்த வயதில் எந்த வகுப்பில் சேர்க்கணும் அப்படின்றது அதற்கான வரைபடம் உங்களுக்கு இங்கே காட்டப்படும். இந்த பெருக்களை அழுத்தினீங்கன்னா இந்த வரைபடம் மறைஞ்சிரும். அதுக்கடுத்தது இப்போ அந்த மாணவருடைய டேட் ஆஃப் பர்த்தை பதிவு செய்யணும். இங்கே இருக்கக்கூடிய கேலண்டர் அதை அழுத்துங்க. இப்போ வருடத்தை தேர்வு செய்வதற்கு இந்த வருடத்தை தேர்ந்தெடுங்க. அதுக்கடுத்தது மாதத்தை தேர்ந்தெடுங்க. அதுக்கடுத்தது நாளை தேர்ந்தெடுங்க. இப்போ அந்த மாணவருடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே உங்களுக்கு காமிக்கப்படும். இது சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஸ்டூடெண்ட் ஸ்டேட் கோட், அதை நம்ம பதிவு செய்ய முடியாது, அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது மதர்ஸ் நேம், மாணவருடைய அம்மா பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஃபாதர்ஸ் நேம், மாணவருடைய அப்பா பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ அம்மா அப்பா இவர்கள் இருவரும் இல்லை அப்படின்னா கார்டியன்ஸ் நேம், பாதுகாவலருடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
இப்போ அம்மா அப்பா யாருனாச்சும் ஒருத்தர் இருந்தால் கூட அவர்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். இவர்கள் இருவருமே இல்லைன்னா தான் கார்டியன்ஸ் நேம் பாதுகாவலர் பெயரை பதிவு செய்ய வேண்டும். அடுத்து அந்த மாணவருடைய ஆதார் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஸ் பர் இன் ஆதார் கார்டு. ஆதார் கார்டில் அவருடைய பெயர் அந்த மாணவருடைய பெயர் எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து அட்மிஷன் டேட். அடுத்து நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஸ் பர் இன் ஆதார் கார்டு. ஆதார் கார்டில் அந்த மாணவருடைய பெயர் எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து அட்மிஷன் டேட். அந்த மாணவர் நம் பள்ளியில் என்னைக்கு சேர்த்தமோ அன்றைய சேர்க்கை தேதியை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது மொபைல் நம்பர். அதுக்கடுத்தது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர். இதில் 2 மொபைல் நம்பரில் ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போ 2 மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 2 மொபைல் நம்பரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அடுத்தது வெதர் CWSN சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுபோல் இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ அனைத்து விவரங்களையுமே நீங்கள் சரிபார்த்த பின்பு இறுதியாக சேவ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ கன்சென்ட் ஃபார் டெமோகிராஃபிக் அத்தன்டிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் ஐ அக்ரி அதை அழுத்துங்க. இதில் கன்ஃபார்ம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட். இப்போ அந்த மாணவர் முதல் வகுப்பில் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால அந்த கட்டத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அந்த மாணவருடைய பெயர் சரியாக இருந்தால் அந்த கட்டத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஃபாதர்ஸ் நேம் சரியாக இருந்தால் அந்த கட்டத்தை தேர்வு செய்யுங்க. அதுக்கடுத்தது மதர்ஸ் நேம் சரியாக இருந்தால் அந்த கட்டத்தை தேர்வு செய்யுங்க. அடுத்தது அந்த மாணவருடைய பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் அது சரியாக இருந்துச்சுன்னா அந்த கட்டத்தை தேர்வு செய்யுங்க. இதில் எதனாச்சும் தவறு இருந்துச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சரியான விவரங்களை நீங்கள் பதிவு செஞ்சுட்டு மறுபடியும் இங்கே அந்த விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு கன்ஃபார்ம் என்பதை அழுத்துங்க. இந்த ஸ்டூடெண்ட் ஹேஸ் பி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்டோட பெயர், கிளாஸ், செக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படுது. இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா ஆட் நியூ ஸ்டூடெண்ட் அதை அழுத்தினீங்கன்னா அடுத்த மாணவரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இதுபோல் உங்கள் பள்ளி யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் முதல் வகுப்பு மாணவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ முதல் வகுப்பில் ஒரு மாணவரை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ அந்த மாணவர் முதல் வகுப்பில் சரியாக சேர்ந்திருக்கிறாரா என்பதை உறுதி செய்வதற்கு இப்போ ஸ்கூல் டேஷ்போர்டில் முதல் வகுப்பு அதில் பார்த்திங்க அப்படின்னா கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்கும். அதை அழுத்திட்டு இப்போ எந்த பிரிவில் நம்ம சேர்த்தோமோ அந்த பிரிவுக்கு நேராக இறுதியாக பார்த்திங்கன்னா வியூ மேனேஜ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் இந்த பெர்மனண்ட் எஜுகேஷன் நம்பர் அது அந்த இடத்துல உங்களுக்கு இப்போது அந்த நம்பர் உங்களுக்கு காட்டப்படாது. அதுக்கடுத்தது கீழே பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கடுத்தது அந்த மாணவருடைய பெயர், ஜெண்டர், பிறந்த தேதி இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும். இதில் என்ட்ரி ஸ்டேட்டஸில் நாட் சார்ட்டட் அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த மாணவருடைய மற்ற விவரங்களை நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அதாவது இந்த ஜென்ரல் ப்ரொஃபைல் அதை அழுத்திட்டு அந்த மாணவருடைய மற்ற விவரங்களை நீங்கள் பூர்த்தி செஞ்சுட்டு சேவ் கொடுத்துக்கங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் நம் பள்ளி யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் முதல் வகுப்பு மாணவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.